சாட்டர்டே ஈவினிங் விஹான் குட்டி ரொம்ப அழுதுட்டே இருந்தான். அவனை வச்சுட்டு எப்படிடா நைட்டு டின்னர் பண்ண போறோன்னு ரொம்ப எனக்கு கவலையாயிடுச்சு. ஒரு வழியா அவனை சமாதானம் பண்ணி தூங்க வச்சா தூங்கவே இல்லைங்க. 1 மணி நேரம் ஆடினதுக்கு அப்புறம் தான் தூங்குனான். இன்னைக்கு என்ன டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான் செய்ய போறேன். சூப்பரான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான மெனு, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ பன்னீரை கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நீங்க நல்லா ஆயில ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹோல் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி கூட 2 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சு பேஸ்டா போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமா தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்ட போதும், வேற எந்த ஸ்பைசஸும் தேவையில்ல. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் கிரேவிக்கு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றது இல்ல. அது கூட பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பன்னீரை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சது போட்டு லாஸ்டா கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி. அதுக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. ஏன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அவன் தூங்குறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு சூட சப்பாத்தி கூட அதை வச்சு சாப்பிடும் போது வா சூப்பரா இருந்தது. ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஆல்.